Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நெஞ்சத்திக்கில்லாத சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த சீரியல் முடியுது அப்படின்னு கேட்டவுடனே இந்த சீரியலோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவுமே வருத்தத்தில் இருப்பீங்க. எதுக்காக நல்லா போயிட்டு இருக்கிற சீரியலை போய் முடிக்கிறீங்க, நியூ சீரியலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல டிஆர்பி பிடிச்சிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த எங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸ் சீரியலை முடிக்கிறீங்களேன்னு சொல்லி அவ்வளவு திட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எதுக்காக நெஞ்சத்திக்கில்லாத சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனே கிடச்சிருச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இதை பற்றி அந்த சீரியலோட ஹீரோ ஆக்ட்ரஸ் ஜெய்யா ஆகாஷே வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெக் இன்ஜுரி ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரால் தொடர்ந்து வந்து சீரியலில் வந்து நடிச்சு கொடுக்கவே முடியல. இந்த லெக் இன்ஜுரி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவர் வந்து லண்டனில் தான் பார்த்தீங்கன்னா தங்கி இருந்திருக்காரு. இப்போ மாயாவோட மேரேஜ் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 hours ஸ்பெஷல் எபிசோடு மாதிரி அந்த சீரியலுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஃப்ளைட் மாதிரி வந்து சென்னைக்கு வந்து நடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரியே வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெயின் எடுத்துக்கூடாது அந்த மாதிரிலாம் டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாலுமே சீரியலோட ஷூட்டிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கிட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அவரோட லெக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதை அப்படியே விட்டால் பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஆப்ரேஷனுமே பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவரால் தொடர்ந்து வந்து ஷூட்டிங்கில் வந்து நடிக்க முடியல. ஸோ இதனால தான் கொஞ்ச நாளாக வந்து அவரோட என்ட்ரியே இல்லாமல் நெஞ்சத்திக்கில்லாத சீரியல் வந்து மூவ் ஆச்சு. இன்னுமே ஒரு 2 months கிட்ட வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். பட் ஜீ தமிழ்கிட்ட பேசினப்போ வந்து 2 months எல்லாம் சீரியலில் வந்து ஹீரோ இல்லாமல் நடிக்க முடியாது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவரால் வர முடியாத சூழ்நிலை தானே. ஸோ நீங்கள் வந்து ஹீரோவை வேணால் சேஞ்ச் பண்ணி சீரியலை வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர். ஸோ ஜீ தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த சீரியலே பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவை சேஞ்ச் பண்ணி வந்து நாங்கள் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பிலாம் வராது, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு தான் சீரியலை வந்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே அஃபீஷியலாகவே தெரிஞ்சு போச்சு அவருக்கு வந்து லெக் இன்ஜுரி ஆனதுனால அவரால் நடிக்க முடியல. ஸோ அதனால தான் சீரியல் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, நியூ சீரியலை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது உண்மை கிடையாது. கூடிய சீக்கிரம் நம்ம ஜெய்சாருக்கு லெக் சரியாகி நியூ சீரியல் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அவருக்காக. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.